இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் இந்த குடும்பத்தை மனசுல வச்சிருக்கிற அவசரத்துக்கும் இந்த அண்ணனுங்க இவங்கிட்ட நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அக்கா, நீங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் உட்காருங்க, சாப்பாடு வைக்கிறேன். நீங்க கோவப்படாதீங்க. அவளுக்கு இந்த வீட்டோட பழக்க வழக்கெல்லாம் சரியா தெரியாது. அதனால தான் அவ அப்படி சொல்லிட்டா. ஏந்து இந்த வீட்ல எப்பவுமே ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க சாப்பிடணும். படிச்சிருக்கல, உனக்கு இந்த அறிவு கூட வேண்டாம். அக்கா, படிப்புக்கும் இதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? அது எனக்கும் தெரியும். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருந்து. நீ யாருக்கு சாப்பாடை கூடாது. நமக்கு தான் ஒரு வேலைக்காரி இருக்கால்ல, அவளையே பரிமாற சொல்லு. இந்து வா, வந்து பரிமாறு. இந்து, இந்த டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிடு. என்ன பாத்துட்டு நிக்கிற? க்ளீன் பண்ணு. இல்ல, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சிருந்தா அதுல இவங்க எல்லாரும் எலும்பு துண்டு போட்டிருப்பாங்கல்ல. இங்க பாருமா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இங்க என்ன வழக்கமோ அப்படிதான் நடக்கும். புரியுதா? பேசாம க்ளீன் பண்ணு. ஏய், இந்த எலும்பு துண்டு எல்லாத்தையும் அவ கையாலே கிளீன் பண்ண சொல்லு. சரிங்க, அத கூட இந்து குடு. இப்பதானே அவர் சொன்னாரு. ஏமா இந்து, என்னமா பண்ற? இல்ல, நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்பா. உங்களோடதும் சேர்த்து கழுவி வச்சிடுறேன். இல்லம்மா, நீ முதல்ல அதை குடு. அப்பா, குடுமா. அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்க எடுக்கிறதாமா நல்ல பழக்கம். இத கூட பண்ணாம எல்லா வேலையும் பொம்பளைங்களே செய்யட்டும்னு நினைச்சா ஆம்பளைங்க சம்பாதிக்கிற திமிர்ல அதையே பழக்கமாக்கிடுவாங்கம்மா. படிப்பறிவு இல்லாத எங்க அப்பா கிட்ட கூட சமைக்கிறதுக்கும் பெண்களை நடத்துற விதத்திலயும் ஒரு பண்பு இருந்துச்சு. ஆனா இந்த வீட்டு ஆம்பளைங்க காட்டு மிராண்டித்தனமா இருக்கானுங்க. பொம்பளைங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானுங்களே, முட்டாளுங்க.
ஏய், அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? க்ளீன் பண்றியா இல்லையா? ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எப்படியா இருந்தாலும் நீ தான் இதை க்ளீன் பண்ணணும். 10 லட்சம் வேணுமா வேணாமா? ஆ? இந்து, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வந்து சாப்பிடு வா. இதோ வரேன்க்கா. வேலையெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் வா. உட்கார். தட்டு எடுத்து வை. சாப்பிடு இந்து. சாப்பிடு. ஏய் என்ன நீ பாட்டுக்கு உட்காந்துட்ட? எங்களுக்கெல்லாம் யார் பரிமாறுவா? என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா ஏஞ்சி போ. இந்து, என்னாச்சு? எனக்கு வேணாக்கா. கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போ. இல்ல வேண்டாக்கா. வாங்க மேடம், வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஏன்? இல்லனா நீ வந்து பண்ணி கொடுக்க போறியா? சரி சரி, அதை விடு. அம்மா, நீ எந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச? ஏதோ அந்த ஷெஃப்னு சொல்லுவாங்க, அந்த சமைச்ச மாதிரியே சாப்பாடெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்திலையும் பொம்பளைங்களை பாராட்டக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னதுனால தான் அங்க வச்சு நான் இதை சொல்லலை. நீ பொதுவா திமிரு பிடிச்சவ தான். இல்ல சொல்ற, பொதுவா 4 வார்த்தை உன்னை புகழ்ந்து பேசினாலே நீ தலைக்கு மேல ஏறி உக்காந்துருவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ சமைச்சதை பாராட்டாம இருக்க முடியல. உண்மையிலேயே உன் சமையல் சூப்பர். ஏதோ இங்க கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன்னா பாரு. ஆமா, இந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறதுக்கு நீ எங்க கத்துக்கிட்ட? உங்க வீட்டுல நீ தான் சமைப்பியா?